தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கினார். அதனை பார்க்கலாம். மீனவர் நலத்துறை மற்றும் பால்வளத்துறைகளின் சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவ விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இவ்வளவு நபர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார். என்ன விவரம்? இன்று 4க்கும் மேற்பட்ட துறைகள் சார்பாக நிகழ்ச்சிகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக தேர்வு செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 36 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். பால்வளத்துறை சார்பில் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத்துறை சார்பாக ஆவி நிறுவனத்தில் பணிபுரிய டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 11 நபர்களுக்கும், அதே போல இந்த துறையில் மட்டுமே பல பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த பணி நியமன ஆணைகளை கொடுக்கிறார்கள். அதே போல பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய மனோ தங்கராஜ் இதில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல ஆவி நிறுவனத்தில் பணிபுரிந்திட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தட்டச்சர், இளநிலை செயற்பணியாளர் மற்றும் பால் அளவியார் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 18 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் பரங்கிமலை, ஓசூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 தோழி விடுதிகள் கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். சென்னை, தரமணி மற்றும் சேப்பாக்கம், மதுரை, கோவை, நாகை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, காஞ்சிபுரம், கடலூர், தர்மபுரி, தேனி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய இடங்களில் 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 14 தோழி விடுதலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் முதலமைச்சர் தற்போது செய்கிறார். கிட்டத்தட்ட 4-5 துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்தே நடத்தி வைத்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.